ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி அப்ராட். நீட் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன் சார். இருந்தாலும் ஃபாரின்ல இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் போய் பார்த்தேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டில் ஃபெயில் ஆனால் என்னப்பா, நாங்கள் இருக்கோம், அவங்க கூட்டிகிட்டு போய் ஃபாரின்ல இருக்கிற மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ண வச்சு எம்பிபிஎஸ் ஆக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நான் போய் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. நம்மளுடைய என்எம்சி, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரினில் போய் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீட் பாஸ் ஆகிருக்கணும். உங்களுக்கு 720 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்காவது நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த இயர் 2025 பார்த்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 113 மார்க்ஸ் அது எலிஜிபிலிட்டி மார்க்காக இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 144 மார்க்ஸ். அதுக்கு மேலே நான் எடுத்துட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஃபாரின்னா படிங்க, இல்லை இங்கேனா படிங்க, அதில் எந்த ஒரு தடையும் உங்களுக்கு கிடையாது. இல்லை அது குறைவாக எடுத்துட்டேன் சார், நான் கிளியர் பண்ணல, நான் போய் படிக்கிறேன், அப்படி போய் இப்படி போய் இது மாதிரி லூப் ஹோலெல்லாம் இருக்குது, அப்படி வந்து நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நீங்களும் வந்து பண்ணீங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இந்த மாதிரி அப்ராட் ஸ்டடீஸை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.